கோயம்புத்தூர்ல கடல் இல்ல, கடல்ல என்னமெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கு. அன்னைக்கு வர மீனை நாங்க மேக்ஸிமம் டிஸ்போஸ் பண்ணிடுறோம். இந்த மீன் நம்ம இப்படி அமுத்தும் போது மீன் பார்த்தீங்கன்னா மேல ரெண்டா உப்பு அந்த குழி இருக்காது. மீன் ஐஸ் போட்டு வச்சா அந்த வியாபாரி கண்டிப்பா லாபம் கிடைக்காது. ஒண்ணு மீன் ஐஸ் போட்டு வைக்கிறதே பெரிய செலவு சார். இது முட்டைப்பாறை, அது தேங்காய் பாறை, மஞ்சப்பாறை இருக்கு, கடுகு பாறை இருக்கு, வத்தப்பாறை இருக்கு, பாறையில 10-20 வெரைட்டிஸ் இருக்கு. இந்த மீனை இந்த கவர்ல போட்டாலே அந்த மீனுடைய தன்மை மாறிடுது. 1 மணி நேரத்தில் அந்த மீன் ஆட்டோமேட்டிக்கா மீன் வெந்த மாதிரி சூடாயிடும். மஞ்சள் மீன் டேஸ்ட் வேற, வாவல் மீன் டேஸ்ட் வேற. வாவல்லே பிளாக் வேற, ஒயிட் வேற. அதில் பார்த்தீங்களா ரொம்ப குளிராக இருக்குது. ஒரு டைம் வந்து 4 மணி. இந்த நேரமெல்லாம் எந்திரிக்கவே மாட்டோம். நம்ம கேமராமேன் நைட்டு கால் பண்ணி காலையில் ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போகணும் அப்படின்னாரு. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அந்த வித்தியாசமான இடம் என்ன அப்படிங்கிறத அப்படியே நீங்கள் பாருங்கள். இதுதான் நம்ம கோயம்புத்தூருடைய மீன் மார்க்கெட், மீன் சந்தை. இங்கே தான் இன்றைக்கி நம்ம ஷூட் எடுக்க போகிறோம். அதனால தான் வந்து இந்த ஒரு ஆம்பியன்ஸில் இந்த ஒரு டைம் அப்படிங்கிற நேரத்தில் வந்திருக்கோம். இந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது கேரளாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு இந்த மீன் லோடெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நைட்டு ஏற்றி காலையில் இந்த நேரத்துக்கு தான் வரும். இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய அது சிறு வியாபாரிகள் எல்லாம் அதெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு போய் விற்பாங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அதில் பாறை இருக்குது, கிளிமீன் இருக்குது பாருங்க, லெதர் ஜாக்கெட் இருக்குது, பொன்னாரம் இருக்கு பாருங்க, அருமையான ஏட்டை இருக்குது. இது வந்து யானை செவிங்குவாங்க, கெல்லலுங்குவாங்க, அருமையாக இருக்குது மீன். நல்லா இறால் இருக்குது, நல்லா மாந்தல்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஐட்டம். மாந்தலுக்குவாங்க, நங்குங்குவாங்க, இதெல்லாம் கருவாடுக்கு போடுற ஐட்டம். ஆனால் நல்லா இருக்கும். பச்சை நங்கை நல்லா திங்க அருமையாக இருக்கும். பொன்னம்பாறைங்குவாங்க. நல்லா பெரிய பெரிய ஜிலேபி மீன் இருக்குது. இப்போ இந்த மீன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அது மீன் மார்க்கெட் அல்ல, மீன் கடல். இதை பற்றி தான் நம்ம இந்த கடையினோட ஓனர் அபுபக்கர் சித்திக் இருக்காரு. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஊரே விடியல. சரி. ஆனால் இங்கே ஒரு 4 மணிக்கு வந்து பார்த்தா உலகமே இங்கே தான் இருக்கு. உலகமே. இந்த மார்க்கெட் வந்து எப்போ ஆரம்பிச்சதுங்க சார்? இது வந்து ஒரு 70-80 வருஷம் ஆச்சுங்க மார்க்கெட் ஆரம்பிச்சு. இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு 20 வருஷம் ஆச்சுங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் டவுன் மார்க்கெட் இருந்தோம், அப்புறம் உப்ரா மார்க்கெட்டு, அப்புறம் புழுக்காடு கீழே இருந்தோம். இப்போ அடுத்து நம்ம இங்கே இருக்கிறோம். ஸோ இந்த மீன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் எங்கே இருந்து வருது சார்? இப்போ நம்ம மார்க்கெட், எங்கள் மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போ வந்து கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 3 ஸ்டேட்லேருந்து இப்போ நம்ம கோயம்புத்தூருக்கு மீன் வருது. இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிளஸ் என்னன்னு சொன்னா, கோயம்புத்தூர்ல கடல் இல்ல, கடல்ல என்னமெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கு சார். அந்த அளவுக்கு எல்லா ஊர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு இப்ப மீன் வந்துட்டு இருக்கு. இப்ப கேரளான்னா நமக்கு பக்கம் வந்து உங்களுக்கு எங்க கேரளா? கேரளால இருந்து பொன்னானி, வைப்பன் இங்க இருந்து வருதுங்க. இது ஒரு 4 மணி நேரம் டிராவலிங் தான். ஆனா இப்ப கர்நாடகா ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்குமே. 12 மணி நேரம் தான் சார். அங்கிருந்து காலையில நான் இன்னைக்கு காலையில ஆர்பர் ஆரம்பிச்சு ஒரு 10 மணிக்கு முடிச்சுன்னு வைங்களேன், ஒரு 12 மணிக்குள்ள வண்டி விட்டோம்னாக்கா நாளைக்கு ஒரு 2 மணி 1 மணிக்கு, அதாவது விடிய காலையில 2 மணிக்குள்ள வந்துடும். ஆமா. சரி. இப்போ ஹார்பர்ல இருந்து அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து மொத்தமா அவங்க ஏலம் போட்டு அந்த மாதிரி எடுத்துருவாங்க. ஹார்பர்ல இருந்து அந்த பாட்டி நமக்கு இங்கே அனுப்புற வியாபாரியே அங்க ஹார்பர்ல இருந்து மொத்தமா அவங்க ஒரு விலையை கட்டி மொத்தமா ஏலம் போட்டு எடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க சொந்த போட்டு இருக்கும், சொந்த போட்டுல வந்து அவங்க மீன் பர்ச்சேஸ் பண்ணி மார்க்கெட் என்னென்ன ரேட் இருக்கோ அந்த ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அவங்க போட்டுக்குவோம். இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ரேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றது யாரு ஃபிக்ஸ் பண்ணுவா? இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க தான் ஃபிக்ஸ் பண்றோம். அது எப்படி ஃபிக்ஸ் பண்றோம்னு சொன்னா, எத்தனை நாங்க எங்ககிட்ட என்ன மீன் இருக்கோ அந்த மீன் அதர் பார்ட்டிகிட்ட இருக்கும்போது அது என்ன விலைக்கு போகுது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நாங்கள் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் பார்ட்டிகிட்ட கூப்பிட்டு கன்சல்டிங் பண்ணுறோம். இந்த விலைக்கு போகும், இந்த விலைக்கு விற்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி நாங்கள் ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் இங்கே கொடுக்குறோம். அது ஒரு சில நேரம் 10 ரூபா கம்மியாகவும் இருக்கலாம், ஒரு சில நேரம் 10 ரூபா ஜாஸ்தியாகவும் இருக்கலாம். கம்மியாக கொடுத்தா உங்களுக்கு லாஸ் ஆயிருமே. அதான் சார் சொல்ற பார்த்தீங்கன்னா அது வியாபாரம் தானேங்க. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்க்கிறோம். நாங்கள் அது அங்கே அனுப்புறவங்களும் சரி நாங்களும் சரி எங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சுமூகமா நம்ம அந்த விலையை பண்ணிக்கிறோம். அதாவது எப்படி வந்து நட்டமாகாம பண்ணணும்னு சொல்லி தெரியும். ஆமா ஆமா. இன்னைக்கு வச்சு நாளைக்கு சேர்த்து விற்க முடியாது. அதனால அன்னன்னைக்கு வர மீன் கோயம்புத்தூர் மார்க்கெட்டை பொறுத்தவரை அன்னன்னைக்கு வர மீனை நாங்கள் மேக்ஸிமம் டிஸ்போஸ் பண்ணிடுறோம். நாங்கள் இங்கே ஸ்டாக் வச்சோ இல்லை இங்கே இந்த மாதிரிலாம் வச்சு இந்த ஸ்டாக் மீன்லாம் நாங்கள் இங்கே மேக்ஸிமம் கொடுக்குறது இல்லை. என்ன தேவை இருக்கோ தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் காலி பண்ணிடுறோம். கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் வருது, ஆமா, நியூ இயர் வருது. இப்போ அதுக்கெல்லாம் வந்து கம்மி விலையில வாங்கி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு அடுத்த
நாளுக்கு டபுள்ல வித்துருவோம். ஒரு காலகட்டம் இல்லையா? ஒரு காலகட்டம் இருந்துச்சு சார். இந்த கிறிஸ்துமஸ், நியூ இயர் இந்த மாதிரிலாம் வரும்போது அது ஒரு பிரத்யேகமான ஒரு மார்க்கெட்டே இருந்தது. நாங்க ஒரு அட்வான்டேஜா கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தோம். அது இப்போ வர ஒரு 4-5 வருஷமா அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்ல இல்லை சார். அதே மாதிரி இந்த மீனுக்கு இந்த விலை கிடைக்கும்னு சொல்லி நாங்க ஸ்டாக் பண்ணி வச்சாலும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்பெல்லாம் அந்த மாதிரி விலையும் கிடைக்கிறது இல்லை. என்னன்னா அவங்கவுங்க கோயில், சர்ச்சு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் இன்னைக்கு மக்களுடைய மைண்ட் மாறிடுச்சு. நீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவங்க எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அது ஒரு ஃபெஸ்டிவல், ஃபுட் ஃபெஸ்டிவலா மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் கோயில் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மக்களுடைய மனசு இன்னைக்கு டைவர்ட் ஆகி போயிடுச்சு. எனக்கு வந்து மீனை பத்தி எதுவுமே தெரியாது. சரி. ஆனா நான் மீன் வாங்க இங்க மீன் மார்க்கெட்டுக்கு வரேன். நான் எப்படி இந்த மீனை தரம் பார்த்து வாங்கணும்? மீன் வந்து சார் ஒண்ணு செதில் பார்க்கணும். ரெண்டாவது பழைய மீனாக இருந்துச்சுன்னா அந்த மீனை நம்ம இப்படி அமுத்துறேன் கொடுக்கலாம். அந்த அமுத்தும் போது அந்த மீன் மேல ரெண்டாவது உப்பிடும். அதை எடுத்து கையில் எடுத்து காமிச்சிருங்க. அதாவது மீன் எடுத்து கேட்கணும். இந்த மீன் நம்ம இப்படி அமுத்தும் போது மீன் பார்த்தீங்கன்னா மேல ரெண்டா உப்பிடும். அந்த குழி இருக்காது. இந்த குழி இல்லைன்னு சொன்னா அந்த மீன் வந்து ரொம்ப ஸ்டாக் மீன் கிடையாது. அப்படின்னா ரொம்ப ஸ்டாக் ஆனா தான் அது குழி வரும் சார், இல்லாட்டி வராது. அதே மாதிரி மீன் செதில் பார்த்தாலே போதும், இந்த கண்ணு பார்த்தாலும் போதும். இந்த மீன்லாம் வந்து செதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. ஃப்ரெஷ் மீன் தான் அதெல்லாம். எவ்வளோ தரமா மீன் வாங்கணும்னு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க சார். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது சார், மீன் எப்படி பார்த்து வாங்குறது சார், மீன் என்ன பண்ணுறதுன்னு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே. நாங்கள் நல்ல மீனை உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம். நீங்கள் அந்த மீனை நல்ல முறையாக தான் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருக்கீங்கன்னு என்ன உத்தரவாதம்? அதுக்கான ஏதோ சிந்தனை பண்றீங்களா? இல்ல, நீங்க தரமான மீனை உங்க கையில கொடுத்தாச்சு. இந்த மீனை நீங்க வாங்கிட்டு போகும்போது நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல பழைய காலத்துல என்ன பண்ணாங்க? வாழை இலையில கட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த வாழை இலைங்கிறதே இல்லை இல்லைங்களா? நீங்க வரும்போது தயவு செஞ்சு இந்த பிக்கப் கவர்ல எல்லாம் போடாதீங்க. அது மண்ணுக்கு கேடு, அதுக்கு கேடு, இதுக்கு கேடு. அதெல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல உங்களுக்கு கேடு. இந்த மீனை இந்த கவர்ல போட்டாலே அந்த மீனுடைய தன்மை மாறிடுது. 1 மணி நேரத்தில் அந்த மீன் ஆட்டோமேட்டிக்கா மீன் வெந்த மாதிரி சூடாயிரும். அந்த கவர்ல அந்த கவருக்கு பாலித்தீன் கவர்ல அது ப்ராப்ளம் இருக்கு. அதனால நீங்க ஸ்டீல் பாத்திரம் எடுத்துவாங்க வீட்டுல இருந்து வரும்போது. அதே மாதிரி நீங்க மீன் கட் பண்ணும் போது அதே மாதிரி தான். அந்த மீன் கட்டல் தான் நீங்க சொல்லுங்க, தண்ணி மாத்திட்டு கொஞ்சம் சுத்தமான இதை நீங்க இது பண்ணி நீங்க கொண்டு போங்க. ஏன்னா அந்த தண்ணியும் கொஞ்சம் சுத்தமா இல்லைன்னு சொன்னா இந்த மீனும் அது மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. மீன் விரும்பி சாப்பிட்றவங்க ஒரு மீன் கொடுத்துட்டா என்ன சார் லாஸ்ட் டைம் கொடுத்த மீன் டேஸ்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இதுக்கு ஒரு காரணம் சார். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். நாங்கெல்லாம் வந்து ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்றீங்கன்னா ஹோட்டல் எல்லாம் வந்து என்ன மீன் கொடுத்தாலும் அவன் போடுற மசாலா தான் மீன். நம்ம வீட்டில் சாப்பிட்ற மீன் அப்படி இல்லை சார். இந்த பொன்னார மீன் இந்த பொன்னார மீன்ல ஒரு டேஸ்ட், இந்த பாறை மீன் அந்த பாறை மீன்ல ஒரு டேஸ்ட் இருக்கு, அந்த கிளி மீன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிளி மீன்ல ஒரு டேஸ்ட் இருக்கு. இந்த ஒவ்வொரு மீனுக்கும் டேஸ்ட் வாய்ஸ் டிஃபரன்ஸ் கண்டிப்பா வரும். மஞ்சள் மீன் டேஸ்ட் வேற, வாவல் மீன் டேஸ்ட் வேற, வாவல்லே பிளாக் வேற, ஒயிட் வேற. இப்படி ஒவ்வொருலயும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு, ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்கு, அதுல ஒவ்வொரு விட்டமின் இருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி இல்லை. எல்லாமே ஒரே மாதிரி மீன் வந்து ஒரே மாதிரி வராது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு. அந்த சமைச்சு அந்த வித்தியாசமான முறையில் அது தகுந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 100% உங்களுக்கு நல்ல மருத்துவம், உங்களுக்கு உடம்புக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும். நல்லது, எல்லா வகையிலும் அது நல்லது சார். ஒரு மீன் எடுத்தா 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி இங்க வந்து ஹையஸ்ட் வெரைட்டி மீன் பாருங்க. அந்த மீன் எல்லாம் வந்து இவ்வளவு பெருசு இருக்கு. அதெல்லாம் என்ன வெரைட்டி, என்ன ரேட்? அது பப்பரோஸுங்களா? அது பேர் பப்பரோஸ். பப்பரோஸ் என்ன விலைன்னு சொல்லுங்க. பப்பரோஸ் இன்னைக்கு 240 ரூபா சார். ஆமா, 240 ரூபா, 260 ரூபா இன்னைக்கு விற்கிது. இன்னைக்கு சேல் பண்ணிருக்கோம். வஞ்சர மீன் இன்னைக்கு வந்து 800 ரூபா ஒரு கிலோ. பாறை வந்து 450 ரூபா, 500 ரூபா பாறை. பாறையிலே வந்து சார் 7-8 நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார். இது முட்டை பாறை, அது தேங்காய் பாறை, மஞ்சள் பாறை இருக்கு, கடுகு பாறை இருக்கு, வத்தப்பாறை இருக்கு. பாறையில 10-20 வெரைட்டிஸ் இருக்கு. வடிவேல் சொல்ற மாதிரி கடல்லே இல்லையா, ஆனா உங்க வீட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு பயங்கரமான வெரைட்டியா இருக்குது. இவ்வளவு வெரைட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? கடல் இருக்கிற ஏரியாவை காட்டியும் கடல் இல்லாத கோயம்புத்தூர்ல எல்லா வெரைட்டிஸ் இருக்குது சார். அதான் இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரிய பிளஸ். கோயம்புத்தூர் மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு கடல் மீன் எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும். இப்ப நீங்க வந்து கேரளா போனீங்கன்னா கேரளால ஒரு சில ஏரியால ஒரு சில மத்தி, அயில, இந்த முள்ளன் இந்த மாதிரி பொடி ஐட்டம் தான் போகும். பெரிய மீன் அந்த ஊர்ல விற்காது. ஒரு சில ஏரியா போனீங்கன்னா இந்த ஆல்வா, சமக்கரங்க இந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் பெரிய மீன் தான் போகும், பொடி மீன் அதிகமாக விற்காது. கோயம்புத்தூர்ல எல்லா மீனும் விற்கும். என்ன மக்கள் கொஞ்சம் அந்த விலையை
விலையை மட்டும் கொஞ்சம் ஒரு இதாக பார்ப்பாங்க. அதாவது கோயம்புத்தூர் எல்லா மீன் விற்கிது சார். என்னை பார்த்து கோயம்புத்தூர்ல நான் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் சார். காலையில் யூனிட்டோட வரும்பொழுது ஒரு 4 மணி என்னடா உலகமே ரொம்ப இருட்டா இருக்கேன், நாம தான் நேரத்தில் வந்துட்டோமோ அப்படின்னு நினைச்சோம். ஆனா வந்து உங்க மீன் மார்க்கெட்டுக்கு உள்ள வந்து பார்த்தா ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிட்டோம். உலகமே இங்கதான் இருக்கு. ஆமா சார். ஒரு 6 மணிக்கு மேல விடிஞ்ச மாதிரி இவ்வளவு ஒரு ஆம்பியன்ஸ்ல இவ்வளவு ஒரு மீன் ரொம்ப 2:30 மணிக்கு வந்திருக்கோம் சார். எங்களுக்கு பாருங்க என்ன குளிரா இருக்கு. உங்களுக்கெல்லாம் சில வரவங்க தனுப்பா இருக்கு, குளிரா இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கெல்லாம் இந்த குளிர், மழை, வெயில் இது மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு இதில் நாங்கள் பெருசாக இருக்கணும். மழையா இருந்தாலும் நாங்கள் மார்க்கெட்டுக்கு வச்சு வியாபாரத்துக்கு வந்துடுவோம், குளிராக இருந்தாலும் வந்துடுவோம். இந்த கால சூழ்நிலையில வந்து எங்களுடைய வியாபாரம் வந்து எங்களை நல்லா பக்குவப்படுத்திருக்கு. குற்றச்சாட்டே ஒண்ணு இருக்கு. எப்படின்னா இவங்க பழைய மீனை வந்து ஐஸ் போட்டு வச்சுக்கிறாங்க, ஐஸ் போட்டு வச்சா கெடாது, கெடாம நம்ம அடுத்த நாள் வித்துறாங்க. எந்த ஒரு வியாபாரியும் உண்மையாலுமே நஷ்டப்பட விரும்ப மாட்டான். அவன் பணம் சம்பாதிக்கணும், லாபம் சம்பாதிக்கணும்னு நினைப்பான். பட் இந்த மீன் ஐஸ் போட்டு வச்சா அந்த வியாபாரி கண்டிப்பா லாபம் கிடைக்காது. ஒண்ணு மீன் ஐஸ் போட்டு வைக்கிறதே பெரிய செலவு சார். செலவு? ஆமா சார். ஒரு பார் ஐஸ் 150 ரூபா ஐஸ் வாங்கி அப்ப நம்ம பசங்களுக்கு வேலையை கொடுத்து அது ஐஸ் போட்டு வைக்கிறது ஒரு வேலை தானே சார். அது ஐஸ் போட்டு வைக்கலன்னு சொன்னா அவங்க நேரமா வீட்டுக்கு போயிடுவாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு அன்னைக்கு 100-200 ரூபா சம்பளம் சேர்த்து கொடுக்கணும். அப்போ ஒரு செலவு பண்ணி ஒரு நஷ்டப்படுறதுக்கு யாராச்சும் விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. அதில் கால சூழ்நிலைனால அந்த ஐஸ் போட்டு வைக்கிற சுச்சுவேஷன் போகுது. மேக்சிமம் யாருமே அந்த அன்னைக்கு மீனை வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல நாங்கள் வியாபாரம் பண்றோம். நாங்கள் அதுக்கு தான் முயற்சியும் பண்றோம். அதிகமான நம்ம இது அதுதான் எங்களோட ஆசையும் அதுதான். இருக்க முடியாத சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி ஆயிருது. அதான் வேற ஒன்று. இப்போ நீங்க மீன் மார்க்கெட்டுக்கு ஒரு அசோசியேஷன் வச்சிருக்கீங்க. ஆமா கண்டிப்பா. அதனுடைய வேலைகள் என்ன சார்? இங்க வர்ற மீன்கள் வந்து தரமான மீன்களை மட்டும் நம்ம சேல் பண்ணணும் அப்படிங்கிறத சார் நாங்கள் அசோசியேஷன் ரொம்ப முக்கியமாக வலியுறுத்துறது. ரெண்டாவது, இந்த மார்க்கெட் காம்பவுண்டுக்குள்ள எல்லா வகையிலையும் இங்க சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் எங்க அசோசியேஷன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் அதுவும் கொடுக்குது. மற்றபடி அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு ஏதாவது சலுகைகள் கிடைக்கிறதும், எங்களுடைய தேவைகள் என்ன ஏதுன்னு பார்க்கறது, வியாபாரிகளுக்கு ஏதாவது பார்க்கறதையும் அந்த அசோசியேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்குது. எங்களுக்கு வர வண்டி வாங்கணும், மீன் வண்டி கொண்டு வரோம் பார்த்தீங்களா சார், அது ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அசோசியேஷன் அதுவும் தலையிட்டு எங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டு இருக்குது. பொதுவாக இந்த வியாபாரிகளுடைய எல்லா வகையிலும் எந்த பார்வையில் திருப்பினாலும் அந்த பார்வைக்கு பூரா ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய உக்கடம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மீன் மார்க்கெட் வந்து இவர் சொன்ன மாதிரி மீன் மார்க்கெட் அல்ல, ஒரு மீன் கடல். சுத்தி பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கடல். இந்த கடல்ல இருந்து தான் வந்து பொள்ளாச்சிக்கு, திருப்பூருக்கு, இன்னும் சொல்ல போனா நீலகிரி, ஊட்டிக்கு கூட இங்க இருந்து தான் வண்டியில இருந்து போகுது அப்படிங்கிறாங்க. சொன்ன மாதிரி கர்நாடகால இருந்து, கேரளால இருந்து நைட் அங்க வந்து லோடு பண்ணி இங்க அன்லோட் பண்றாங்க. இவ்வளவு வெரைட்டி மீன்கள். இதை எப்படி பார்த்து வாங்கணும், என்னென்ன மாதிரி நீங்க எல்லாம் கடைபிடிக்கணும். முக்கியமா கேரி பேக்கை யூஸ் பண்ணாதீங்க. கேரி பேக்ல வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த மீனோட தன்மையும் மாறிடும், டேஸ்டும் மாறிடும். நான் சொல்லல, நம்ம அபுபக்கர் சித்திக் சார் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இவங்க கடையில விற்கிறவங்க, அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இந்த மீன் மார்க்கெட்ல நல்ல மீன்களை தான் அவங்க கொடுக்குறான்னு சொல்லி 100% உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க. நீங்களும் இதை வாங்கிட்டு போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி இவர்கிட்டே நீங்க சொல்லலாம்.